ஃப்ரெண்ட்ஸ், உங்க வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கியர் போட்டாலும் வெஹிக்கிள் மூவ் ஆகலையா? இல்ல அந்த புல்லிங் இல்லையா? பவர் இல்லையா? அதுக்கு வந்து இந்த வெஹிக்கிள்ல பாருங்க, வெஹிக்கிள வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இங்க வந்து பாருங்க, வெஹிக்கிள ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க இருக்குது இல்லையா? வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, கிளட்ச் பெடல் பிரஸ் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டா கியர் பாருங்க, கியரும் ஷிஃப்ட் பண்ண போறேன். இந்த கியரை போட்டாச்சு. கியர் வந்துருச்சு. கிளட்ச்ல இருந்து கால் எடுத்தா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகலைங்க. தெரியுதா? இப்போ அடுத்து செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்றேன். இங்க பாருங்க, ஆக்சிலரேட்டர் கொடுத்தாலும் மூவ் ஆகல. கியர் பாருங்க, செகண்ட் கியர்ல தான் இருக்குது. இந்த நியூட்ரல் செகண்ட் கியர் போட்டாச்சு. கிளச்சில் கால் எடுத்தாச்சு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. கிளச்சில் கால் எடுத்தாச்சு. ஆக்சிலரேட்டர் கொடுக்கும். வெஹிக்கிள் வந்து தெரியுதா, ஸ்லோவா மூவ் ஆகுது. இது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இந்த வெஹிக்கிள்ல அப்படின்னு தெரிஞ்சோம்னா, கிளச் பிளேட் இருக்கு இல்லையா? கிளச் பிளேட் நம்ம சொல்றோம் இல்லையா கிளச்சில், அதுல ப்ரெஷர் பிளேட், ஃப்ரிக்ஷனல் பிளேட். அதாவது கிளச் பிளேட் இருக்கு இல்லையா, ஃப்ரிக்ஷன் பிளேட், அது கம்ப்ளீட்டா போயிருச்சுங்க. அதனாலதான் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகல. அந்த ஃப்ரிக்ஷனல் பிளேட் வந்து போனதுனாலதான் வெஹிக்கிள் மூவ் ஆகல. இதே ப்ரெஷர் பிளேட்ல ப்ராப்ளம் இருந்தா கிளச் பெடல் வந்து ஹார்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கிளச் பிளேட் போயிருச்சு அப்படின்னா வெஹிக்கிள் வந்து இழுக்கவும் இழுக்காது, மூவ் ஆகாதுங்க. இது கம்ப்ளீட்டா ஓன் அவுட் ஆயிருச்சு. இப்போ இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா கிளச் தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம். இதை நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம காட்டுறோம், கிளச் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.